சுப்பிரமணியர் கதையை சொல்லு குற்றமாயிருந்தால் சூரியனை பொன்மோரும் பேர் அரச மரத்தடியில் ஆணை முகத்தோனே பால் பழமும் சர்க்கரையும் முன்னே வைக்கின்றோம்
தோனி குளோபல் ஸ்கூல் அண்ட் ஸ்பிக் மேக்கே சேர்ந்து நடத்தும் இந்த டிஸ்ட்ரிக்ட் அமைப்புக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். எங்கள் அழைப்பை ஏற்று வந்திருக்கும் அனைவருக்கும் தேங்க்யூ. ஸ்பிக் மேக்கே என்ற அமைப்பு இந்திய கலாச்சாரத்தையும் பாரம்பரியம் மற்றும் பண்பாட்டையும் பறைச்சாற்றும் இயல், இசை, நாடகம் மற்றும் கலைகள் பற்றிய விழிப்புணர்வு மற்றும் தரம் உயர்த்தும் நோக்கத்திற்காக மரியாதைக்குரிய பத்மஸ்ரீ டாக்டர் கிரண் சேத் அவர்களால் நிறுவப்பட்டது. திரு கிரண் சேத் அவர்கள் IIT டெல்லியில் பேராசிரியராக பணியாற்றும் பொழுது ஸ்பிக் மேக்கே அமைப்பை உருவாக்கினார். இவர் தனது 77வது வயதிலும் இந்தியா முழுவதும் சைக்கிளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஸ்பிக் மேக்கேவின் உயரிய நோக்கமான தரமான கல்வியுடன் இந்திய பாரம்பரிய கலாச்சார கலைத்திறன்களை மேம்படுத்துதல் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார். ஸ்பிக் மேக்கே அமைப்பானது ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் மற்றும் மே ஆகிய 2 மாதங்களில் விடுமுறை நாட்களில் இளம் தலைமுறையினருக்கு இந்தியாவின் பாரம்பரிய கலாச்சாரம் மற்றும் கலைகளான இயல், இசை, நாடகம், யோகா, கைவினை கலைகள் பற்றிய சிறப்பு அம்சங்களையும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் நாடு முழுவதும் சிறப்பு பயிற்சி வகுப்புகள் ஏற்பாடு செய்து வருகிறது. இந்த வருடத்திற்கான ஸ்பிக் மேக்கே கலாச்சார நிகழ்வு ஓசூர் மாநகரில் உள்ள நமது MS தோனி குளோபல் ஸ்கூல் பள்ளிக்கு கிடைத்துள்ளது என்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எமது பள்ளியில் டிசம்பர் 26, 27 மற்றும் 28 ஆகிய 3 தினங்களில் இந்தியாவின் பாரம்பரிய கலாச்சாரம் மற்றும் கலைகளான இயல், இசை, நாடகம், யோகா, கைவினை கலைகள் பற்றிய சிறப்பு அம்சங்களை விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சிறப்பு பயிற்சி வகுப்புகள் சீரும் சிறப்பாகவும் நடைபெற்று வருகிறது. மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்க முன்னோடி கலைஞர்கள், மாநில அரசு விருது பெற்றவர்கள், இந்திய அரசு விருது பெற்றவர்கள் மற்றும் 5 பத்மஸ்ரீ அவார்ட்ஸ் வாங்கியவர்கள் இங்கு வந்துள்ளார்கள். இந்த சிறப்புமிக்க பாரம்பரிய கலாச்சாரம் மற்றும் கலைகளான இயல், இசை, நாடகம் பற்றிய சிறப்பு அம்சங்களை விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் எமது பள்ளியில் சிறப்பு பயிற்சி வகுப்புகள் பல்வேறு குழுக்களாக நடைபெற்று வருகிறது. இதில் கர்நாடக இசை, இந்துஸ்தானி இசை, வள்ளி கும்மி, தெருக்கூத்து, ஒடிசி நடனம், மோகினி ஆட்டம், தோல்பாவை கூத்து, கோவில் கோபுர வர்ணக்கலை, முகமூடி தயாரிப்பு, கர்நாடக வயலின் இசை ஆகிய கலைகளில் சுமார் 11க்கும் மேற்பட்ட பள்ளிகளிலிருந்து 400க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஊக்கத்துடனும் உற்சாகத்துடனும் பங்கேற்றனர். நாங்கள் ஸ்பிக் மேக்கேவின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் திரு சுக்ருதி அவர்களுக்கு இந்த அருமையான வாய்ப்பை அளித்ததற்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸ்பிக் மேக்கேவின் பாரம்பரிய கலாச்சாரம் மற்றும் கலைகளான இயல், இசை, நாடகம், யோகா, கைவினை கலைகள் பற்றிய சிறப்பு அம்சங்களையும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் சிறப்பு பயிற்சி வகுப்புகளை நடத்தி மறக்க முடியாத நிகழ்வுகளாக எமது தோனி பள்ளிக்கு வழங்கிய ஓசூர் பகுதியின் சேர்பர்சன் மற்றும் வைஸ் சேர்பர்சன் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இங்கு இந்த ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த ஸ்பிக் மேக்கேவுக்கு எனது நன்றி மற்றும் ஓசூரில் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஸ்பிக் மேக்கேவுக்கு நன்றி. தேங்க்யூ. மதகொண்டப்பள்ளி மாடல் ஸ்கூல், அகஸ்தியா வித்யா மந்திர், NTR ஸ்கூல், பாரதி வித்யாலயா, குருகுலம், சிஷ்யா அண்ட் MS தோனி குளோபல் ஸ்கூல். பத்மஸ்ரீ அவார்டிஸ் வந்திருக்காங்க. பத்மஸ்ரீ அவார்டுன்றது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்களா? அவங்க ஒசூருக்கு வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்களே டைரெக்டாக சொல்லித்தரது வந்து ரொம்ப நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி, ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி. அதை வந்து அவங்க ஃப்ரீயாக ஆஃப் காஸ்ட் வந்து அரேஞ்ச் பண்ணி தராங்க நம்மளுக்கு. அதுதான் ஒரு ஸ்பெஷாலிட்டி ஆஃப் திஸ் ப்ரோக்ராம்.